இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 16 வயதுக்கு உட்பட்ட சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்றவங்க அதிகமா இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபன்னாவோ, ஒரு என்டர்டெயின்மென்ட்டாவோ இத பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் ஓவர் த டைம் ஒரு ரொட்டீனா இத பண்ணும்போது, ஸ்கிரிப்ட், கேமரா, லைட் அப்படின்னு வரும்போது, இது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு ஏற்படுத்தும்? என்ன மாதிரியான ஒரு மென்டல் ஒரு ஒரு டார்ச்சர குடுக்கும் அப்படின்றது நம்மளால கெஸ் பண்ணவே முடியல. அண்ட் நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் தான் அதிகமா அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இத பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அண்ட் சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் கவர்ன்மெண்ட் இதுக்கான ஒரு சட்டத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு வந்து 16 வயதுக்கு உட்பட்ட யாருமே சோசியல் மீடியால கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னையிலேருந்து அத அவங்க கண்ட்ரில ஸ்ட்ரிக்ட்டா அமல்படுத்த போறாங்க. ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நம்ம நெறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ பார்க்குறோம். ஐ மீன் குழந்தை பருவத்தில இருக்கிறவங்கள. ஸோ இத பத்தி உங்களோட கருத்து என்ன? உண்மையாவே இவங்களுக்கு இது வந்து புடிச்சு தான் பண்றாங்களா? இல்ல பேரண்ட்ஸோட ஒரு அழுத்தத்தில பண்றாங்களா? ஏன்னா, எண்ட் ஆஃப் த டே ஒரு வியூஸ், லைக்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு பிசினஸ் மாடலா அவங்க கன்வெர்ட் ஆகுறாங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா, நாளடைவில அ அவங்களுக்கு வந்து அவங்களோட ஒரு ஸ்பேஸ தாண்டி, அவங்கள வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டட் சர்க்கிள்குள்ள அவங்கள வர வச்சு, "நீ இத பண்ணியே ஆகணும். டெய்லி ஒரு கன்டென்ட் நம்ம போட்டே ஆகணும்." அப்படின்ற ஒரு அழுத்தத்துக்கு தள்ளப்படும்போது, அவங்களோட மென்டல் ஸ்டேட் அப்படின்றது என்ன மாதிரியா இருக்கும்? அண்ட் இந்த ஒரு பர்ட்டிகுலர் பருவத்தில குழந்தைங்களுக்கு இது தேவையா? அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத தாராளமா நீங்க ஷேர் பண்ணுங்க.